ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து கேட்குறத வந்து கரெக்டு தானேங்க. மல்லி நான் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக வந்து நினச்சிக்காத, நீ வந்து நடந்த உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க உடனே நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நடந்ததை வந்து சொல்கிறேங்க, நீங்கள் நம்புறதும் நம்பாததும் வந்து உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே நீ சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது விஜய் வந்து கரெக்டாக தான் வந்து கேட்குறாரு. எதனால் வந்து கரெக்டாக வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து மல்லி வந்து சொல்கிற விஷயத்தினால தான் வந்து இது வந்து உண்மையாக இல்லை பொய்யா அப்படிங்கிறத வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து காப்பாற்ற முடியும். மற்றபடி வந்து மல்லியை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிட முடியும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன்னா மல்லிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து வேணும். அது யார் மூலிமா? விஜய் மூலிமா தான் வந்து சப்போர்ட் வந்து வேணும். ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹைவிட்னஸ் வந்து 2 பேர் வந்து இருக்கோம். நீ வந்து எந்த ஒரு கவலையும் வந்து படாத, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா கிட்ட வந்து தைரியமாக வந்து அவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து மல்லிக்கு வந்து ஆதரவாக வந்து யார் இருக்கணும்? நம்ம விஜய் தான் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து கேட்குறது வந்து ஒன்றும் தப்பவே கிடையாது. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு நான் வந்து உனக்கு வந்து என்ன பண்ணணுமோ என்ன இது பண்ணணுமோ அதை வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி தான் நான் வந்து வீடு வாசலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வந்து படிக்கட்டில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சோபாவில் வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. மேக்ஸ் வீடியோ வந்து போட்டுட்டு இருந்ததை வெண்பாவை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெண்பாவும் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து அங்கே போயிட்டு இருந்தா வெண்பா குட்டியும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து வீட்டில் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி தான் வந்து உன்னுடைய பொட்டு வந்து அழகாக இருக்குது, எனக்கு வந்து பொட்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. சரி ஓகேன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வளையல் வந்து கேட்டாங்க. வளையலையுமே வந்து ஒரு வளையல் வந்து கொடுத்தேன். இன்னொரு கைக்கு வந்து எனக்கு வந்து வளையல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். அப்படி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தாலி வந்து வெளியே வந்து நான் வந்து விட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து தாலியும் வந்து வேணும், தாலியும் வந்து எனக்கு வந்து ஆசையாக இருக்குது, நான் வந்து தாலியை வந்து போட்டுக்கிறேன், உன் தாலியை வந்து கொடுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆக்டிங்கை வந்து போட்டாங்க. அவங்க வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணாங்க, எதுக்காக வந்து இப்படி வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியா கிடையாது. ஆனால் அவங்க வந்து தாலியை வந்து கேட்டதும் வந்து நான் வந்து தரமாட்டேன், இல்லை அது வந்து தரக்கூடாது, உங்களுக்கு வந்து தனியாக வந்து தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இது பண்ணேன். மற்றபடி வந்து அவங்கள வந்து நான் வந்து கீழே வந்து பிடிச்சி வந்து தள்ளியெல்லாம் வந்து விட கிடையாது. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட வந்து இல்லை. நான் வந்து நடந்ததை இதுதான் நடந்தது. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் வந்து கேட்குறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, மல்லி உனக்கு தெரியாமல் வந்து எதனா வந்து பண்ணிட்டியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து விஜய் வந்து கேட்குறதுக்கு வராங்க. மல்லி உன் மேலே வந்து தப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து விஜய் வந்து கேட்க வரல. உன் மேலே வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம விஜய் வந்து கேட்க வர்றது, நீ வந்து தெரியாமல் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிட்டியா அவளை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது விஜய், நீங்கள் வந்து கேட்டதுமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். எதனால் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அப்போ தான் வந்து மல்லியை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்து மல்லியே வந்து தப்பு பண்ணலங்கிறபோது மல்லியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து ரியலைஸ் வந்து ஆகணும். நீங்கள் வந்து மல்லி வந்து இந்த தப்பை வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க நாங்கள். சரி ஓகே, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? விஜயை வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து உசுப்பேற்றுவாங்க. என்ன மாதிரியான வந்து உசுப்பேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமாக இவ வந்து சும்மாலாம் வந்து கிடையாது, இவ வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்கா, அதனால தான் வந்து அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு, இல்லைனா வந்து ரேணுகா வந்து இப்படி போய் அடிபட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கிடப்பாள், கண்டிப்பாக வந்து அவள் வந்து ஏதோ கொலை முயற்சியோடு தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து அப்படியே வந்து மல்லியை வந்து முடிச்சு கட்டிடணும். இதுலேயே வந்து ரேணுகாவையும் வந்து முடிச்சு கட்டிடணும். இவங்க 2 பேருமே வந்து விஜய்க்கு வந்து பொண்டாட்டியாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு இவங்க வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த சுடரை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் சுடரை வந்து போட்டு தள்ளிட்டா வந்து முடிஞ்சு போச்சு, மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சுடரே வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ஏதோ 5 10க்கோ வந்து பயந்துக்கிட்டு தான் வந்து ரகு கிட்டேருந்து வந்து இந்த வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து சுருட்டிக்கிட்டு போகலாம், வீடு வீடாக வந்து சுருட்டிக்கிட்டு இல்லை கடையாக வந்து சுருட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அவள் வந்தா. ஆனால் இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய வந்து வில்லங்க இருக்கா அப்படிங்கிறது வந்து இவளுக்கு வந்து இப்போ தான் வந்து புரிய வரணும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி தான் வந்து
பழைய ரேணுகாவை வந்து கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது. ஸோ மாடி மேலேருந்து வந்து அவங்க வந்து தவறி வந்து விழுந்து, அந்த விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலேருந்து வந்து தவறி வந்து விழுந்திருந்தாலுமே வந்து கூட கண்டிப்பாக வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உயிர் மட்டும்தான் வந்து உயிர் கூட வந்து போகல, ஜஸ்ட் அடிபட்டு தான் வந்து இருந்தது. ஆனால் அவங்களே வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து காலில் வந்து நெரிச்சி கொண்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்குள்ளே வந்து தோணுதுங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டிட்டாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போட்டு காட்டினாங்க. ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவ தான் விஜய்க்கு வந்து இவ்வளோ நாள் வந்து தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சது வந்து இவ தானா, இவ்வளோ பெரிய வில்லங்கத்தை வந்து கூடவே வந்து வச்சுருந்துருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பயமாக தாங்க வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு வில்லங்கத்தை வந்து இவ்வளோ நாள் வந்து கூட வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. என் அக்கா என் அக்கா என் அக்கா தான் என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து என்ன, அந்த சொத்து தான். அந்த சொத்தை வந்து சரிபாதியாக வந்து விஜயோட அப்பா வந்து பிரித்து கொடுத்தோ இல்லை வந்து விஜயை வந்து கொடுத்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. மல்லியும் வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து என்ட்ரி ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து கொலாப்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.